ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. கடலில் வலை போட்டு மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கொள், இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம் என்று ஆசைப்படாதே, ஜாக்கிரதை பெண்ணே என்று சேனாதிபதி பூங்குழலியை எச்சரித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இதை கேட்டுவிட்டு மனக்குமுறலோடு கண்ணில் நீர் துளிர்க்க பூங்குழலி குனிந்த தலை நிமிராமல் திரும்பினாள். கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள். நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று. சிறிது தூரம் காட்டில் புகுந்து சென்ற பிறகு தொண்டை மாநாற்றின் கரையை அடைந்தாள். அந்த கரையோடு உள்நாட்டை நோக்கி நடந்தாள். அவளுடைய படகை விட்டிருந்த இடத்தை குறிவைத்து நடந்தாள். ஆம், சீக்கிரம் அந்த படகை போய் சேர வேண்டும். படகில் ஏறிக்கொள்ள வேண்டும். தன்னந்தனியாக கடலில் செல்ல வேண்டும். மனிதர்களுடைய குரல் காதில் விழ முடியாத நடுக்கடலுக்கே போய்விட வேண்டும். துடுப்பை சும்மா வைத்து விட வேண்டும். அலைகளில் மொத்துண்டு படகு மிதந்து மிதந்து போக வேண்டும். தானும் அதில் போய்கொண்டே இருக்க வேண்டும். எல்லையில்லாத கடலில் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அலைபட்ட தன் உள்ளம் அமைதி பெறும். சேனாதிபதியின் வார்த்தைகளினால் நொந்த உள்ளத்தின் வேதனை தீரும். ஆத்திரம் தணிந்து ஆறுதல் உண்டாகும். அந்த பொல்லாத கிழவன் என்ன சொன்னான்? வலை போட்டு கடலில் மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கொள், இளவரசருக்கு வலை போடாதே என்றான். நானா இளவரசருக்கு வலை போடுகிறேன்? சீச்சி, அந்த கிழவனின் புத்தி போன போக்கைப்பார். ஆம், தரையில் வாழும் மனிதர்களைக் காட்டிலும் கடலில் வாழும் மீன்கள் எவ்வளவோ நல்ல ஜந்துக்கள். அவை இப்படியெல்லாம் கொடூரமாக பேசுவதில்லை. ஆழ்கடலில் நீந்தியும் மிதந்தும் எவ்வளவு ஆனந்தமாக காலங்கழிக்கின்றன. அவற்றுக்கு கவலை ஏது, துயரம் ஏது? ஆஹா, நான் கடலில் வாழும் மீனாக பிறந்திருக்கக்கூடாதா? அப்படி பிறந்திருந்தால் இந்த உலகத்தின் துயரங்கள், துவேஷங்கள், ஆசாபாசங்கள், கோபதாபங்கள் இவற்றில் அகப்பட்டு கொள்ளாமல் சதா சர்வகாலமும் ஆழ்கடலில் நீந்தி நீந்தி போய்க் கொண்டிருக்கலாம் அல்லவா? அப்போது தன்னையும் இளவரசரையும் பிரிப்பதற்கோ வஞ்சகம் செய்வதற்கோ விஷமமாக பேசுவதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? இல்லை இல்லை, அதுவும் நிச்சயமில்லை. அங்கேயும் இந்த பொல்லாத மனிதர்கள் வந்து வலை போட்டு பிடித்து கொண்டு போக பார்ப்பார்கள். 2 மீன்களில் ஒன்றை மட்டும் கொண்டு போனாலும் போவார்கள். பாதகர்கள்! பூங்குழலியின் மனத்தில் பொங்கிய ஆத்திரம் அவளுடைய கால்களுக்கு அளவில்லாத விரைவை கொடுத்தது. அவள் படகை விட்டிருந்த இடத்தை அடைந்து விட்டாள். நல்ல வேளை, படகு விட்டிருந்த இடத்தில் கட்டி போட்டபடியே இருந்தது. அவளுடைய ஆருயிர் தோழி அந்த படகுதான். அவளுடைய அடைக்கல ஸ்தானம் அந்த படகுதான். துன்பமும் துரோகமும் சூழ்ந்த இந்த பொல்லாத உலகத்தில் தனக்கு அமைதியும் ஆனந்தமும் அளிப்பது அந்த ஷான் அகலத்து படகுதான். அதை யாரும் அடித்து கொண்டு போகாமல் விட்டு வைத்தது பெரிய காரியம். இனி எது எப்படியாவது போகட்டும். இளவரசரை அந்த கிழச் சேனாதிபதி காவல் புரியட்டும். கொடும்பாளூர் வீட்டு பெண்ணையே அவர் கழுத்தில் கட்டிவிடட்டும். அதனால் எனக்கு ஆவது என்ன? என் படகு இருக்கிறது, துடுப்பு இருக்கிறது, கையில் வலிவு இருக்கிறது, விசாலமான கடலும் இருக்கிறது. சமுத்திரராஜனே, உன் அருமை புதல்வியை வேறு யார் கைவிட்டாலும் நீ கைவிட மாட்டாயல்லவா? சமுத்திரகுமாரி என்று இளவரசர் திருவாயினால் கூறியதை பொய்யாக்க மாட்டாயல்லவா? பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டாள். கடலை நோக்கி படகைச் செலுத்தினாள். நதியின் ஓட்டத்தோடு சென்றபடியால் சீக்கிரத்திலேயே தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை அடைந்து விட்டாள். பின்னர் கடலில் படகைச் செலுத்தினாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் சுழிக்காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்து போயிற்று. சுழிக்காற்றின் முன் அறிகுறிகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள். முதல் நாள் இரவு சந்திரனைச் சுற்றி சாம்பல் நிற வட்டம் காணப்பட்டது. இன்றைக்கு பகலெல்லாம் ஒரே புழுக்கமாயிருந்தது. மரங்களில் இலை அசையவில்லை. அதோ தென்மேற்கு மூலையில் கரிய மேகத்திட்டுக்கள் கிளம்பிவிட்டன. சீக்கிரத்தில் சுழிக்காற்று அடிக்கப் போவது நிச்சயம். கடலின் கொந்தளிப்பு அற்புத காட்சியாயிருக்கும். கடலில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. பூதத்தீவுக்குப் போய் தங்கியிருப்பது நல்லது. அங்கே தங்கியிருந்தால்
சுழிக்காற்றினால் கடலிலே உண்டாகும் அல்லோல கல்லோகத்தை நன்றாக பார்த்து கழிக்கலாம். காற்று அடித்துவிட்டு போன பிறகு, கடலிலும் கொந்தளிப்பு சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்திக் கொண்டு கோடிக்கரைக்கு போகலாம். இப்போது என்ன அவசரம்? கோடிக்கரைக்கு இப்போது அந்த மரக்கலம் அநேகமாக போயிருக்கும். நல்ல வேளை, சுழிக்காற்றில் அது அகப்பட்டு கொண்டிராது. இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக போய் அங்கே இறங்கியிருப்பார். அல்லது ஒருவேளை மாமல்லபுரத்துக்கே போயிருந்தாலும் போயிருப்பார். எங்கே போயிருந்தால் நமக்கென்ன? சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். அந்த வரைக்கும் திருப்தி அடையலாம். சுழிக்காற்று தொடங்குவதற்கு முன்னால் அடியோடு காற்று நின்று போயிருந்தபடியால் மரக்கலங்கள் பாய் விரித்திருந்தும் கடலில் போக முடியவில்லை என்பது பூங்குழலிக்கு தெரியாது. ஆகையால் இத்தனை நேரம் அக்கறை போய் சேர்ந்திருக்கும் என்றே நினைத்தாள். சேனாதிபதி இளவரசருக்கு வலை போடாதே என்று சொன்னது அடிக்கடி அவளுடைய மனதில் தோன்றி துன்புறுத்தி கொண்டிருந்தது. ஆகையால் கோடிக்கரைக்கு தானும் உடனே போக வேண்டாம் என்று எண்ணினாள். பூதத்தீவிலே தங்கியிருந்து சுழிக்காற்றின் அட்டகாசங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு சாவகாசமாக புறப்பட தீர்மானித்தாள். தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை. ஆகையால் புறப்பட்ட ஒரு நாழிகை நேரத்திற்குள் அங்கே போய் சேர்ந்து விட்டாள். பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கும் சுழிக்காற்று அடிக்க தொடங்கியதற்கும் சரியாக இருந்தது. படகை கரையில் ஏற்றி குப்புற கவிழ்த்து பத்திரமாக கட்டி போட்டுவிட்டு பூங்குழலி அந்த தீவில் இருந்த ஒரு சிறிய புத்த ஸ்தூபத்தை அடைந்தாள். முதலில் சற்று நேரம் அதன் அடிவாரத்து குகை அறையில் காற்றிலும் மழையிலும் அடிபடாதிருந்து பார்த்தாள். அதிக நேரம் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. வாயு பகவானின் கோலாகல திருவிளையாடல்களை பார்க்கும் ஆசை உண்டாயிற்று. குகையிலிருந்து வெளிவந்து படிக்கட்டுகளில் ஏறி ஸ்தூபத்தின் உச்சியை அடைந்தாள். அப்போது சுற்றுப்புறத்துச் சூழ்நிலை அவள் உள்ளத்தின் நிலைக்கு ஒத்ததாக இருந்தது. பூதத்தீவில் ஓங்கி வளர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் தலைவிரிகோலமாக ஊழிக்காலத்தில் சம்ஹார மூர்த்தியைச் சுற்றி நின்று பூதகணங்கள் ஆடுவது போல ஆடின. கடல் அலைகள் அத்தென்னை மரங்களின் உயரம் சில சமயம் எழும்பி இமயமலையின் பனிச்சுகரங்களைப் போல ஒரு வினாடி காட்சியளித்து மறுவினாடி 100 கோடி நுரை துளிகளாக சிதறி விழுந்தன. சுழன்று சுழன்று அடித்த காற்றின் சப்தமும் அலைகளின் பேரொலியும் இடையிடையே கேட்ட இடிமுழக்கமும் சேர்ந்து திக்கு திகாந்தங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து விழுகின்றன என்று எண்ணச் செய்தன. வானத்தை வெட்டி பிளப்பது போல் அவ்வப்போது தோன்றி கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து ஓடி மறைந்த மின்னல்கள் ஒரு வினாடி நேரம் கொந்தளித்த அலைகடலையும் பேயாட்டம் ஆடிய மரங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறுவினாடி கன்னங்கரியை கார் இருளில் ஆழச் செய்தன. இவ்வளவு அல்லோல கல்லோலங்களையும் பார்த்து கொண்டு பூங்குழலி வெகுநேரம் நின்றாள். அவள் உடம்பு காற்றில் ஆடிய மரங்களைப் போல ஆடியது. அவள் கூந்தல் அவிழ்ந்து காற்றில் பறந்தது. மழை அவள் உடலை நனைத்தது. இடிமுழக்கம் அவள் செவிகளை பிளந்தது. மின்வெட்டு அவள் கண்களை பறித்தது. இதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை. வெகுநேரம் அந்த காற்றிலும் மழையிலும் அவள் நின்றாள். அவள் உள்ளம் வெறிகுண்டு கொந்தளித்தது. தன்னை சுற்றிலும் நடைபெறும் அற்புத கோலாகலமெல்லாம் தான் பார்த்து களிப்பதற்காகவே நடப்பதாக எண்ணி பெருமிதத்துடன் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். இடையிடையே அவளுக்கு இளவரசர் அருள்மொழிவர்மரின் நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்தச் சமயம் அவர் கோடிக்கரை சேர்ந்து பத்திரமான இடத்தில் தங்கியிருப்பார் என்று எண்ணினாள். ஒருவேளை தன் பெற்றோர் வீட்டிலே கூட தங்கியிருக்கலாம். அல்லது நாகப்பட்டினம் சென்று அங்கே ராஜமாளிகையில் தங்கியிருக்கலாம். ஒருவேளை கடலில் கப்பலிலேயே இருந்திருப்பாரோ? இருந்தால் என்ன? அவர் ஏறிச் சென்ற பெரிய மரக்கலத்தை எந்த சுழிக்காற்றுதான் என்ன செய்துவிடும்? அவரை பாதுகாக்க எத்தனையோ பேர் சுற்றிலும் சூழ்ந்திருப்பார்கள். தன்னை பற்றி அவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவாரா? அந்த பேதை பூங்குழலி இந்த சமயம் எங்கிருக்கிறாளோ என்று எண்ணிக்கொள்வாரா? ஒரு நாளும் மாட்டார். அவளுடைய சகோதரி அனுப்பிய வந்தியத்தேவனை பற்றி நினைத்துக் கொள்வார். கொடும்பாளூர் கோமகளை பற்றியும் நினைத்துக் கொள்ளலாம். இந்த ஏழை கரையர் குலப் பெண்ணை அவருக்கு எங்கே நினைவிருக்கப் போகின்றது? இரவு வெகுநேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்குச் சென்று கண்ணயர்ந்தாள். தூக்கத்தில் அவள் அமைதியடையவில்லை. ஏதேதோ கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். கடலில் படகில் சென்று வலை வீசுவது போலவும் அதில் இளவரசர் அகப்படுவது போலவும் ஒரு தடவை கனவு கண்டாள். மற்றொரு சமயம் அவளும் இளவரசரும் மீன்களாக மாறி கடலில் அருகருகே நீந்திப் போவதாக கனவு கண்டாள். ஒவ்வொரு கனவின் போதும் நடுவில் விழித்தெழுந்து இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணி மனதை தெளிவாக்கிக் கொள்ள முயன்று
மறுபடியும் உறங்கினாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மனிதன் நல்லவன், மனிதர்கள் பொல்லாதவர்கள், இப்படி நகைச்சுவையாக சொல்வதுண்டு. வஞ்சிக்கப்பட்டவங்க மனிதன் மிருகமா மாறும்போது மிருகத்தை விட கொடூரமா ஆயிடுறான்னு சொல்ல கேட்டிருக்கும். மனிதன் மனிதர்களோடு தான் வாழ்ந்தாகணும். சரி, இந்த பீடிகையை அடிப்படையாக கொண்டு பூங்குழலிய ஆராய்வோம். அத்தை மகன் சேந்தன் அமுதன் நல்லவனாயிருக்கலாம். ஆனா தன்னுடைய அழகையும் பாட்டையும் மட்டுமே வச்சு அவன் தன்னை விரும்புறான்னு அவன் நினைக்கிறான். புதைசேற்று அனுபவத்துக்கு பிறகு மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம்னு வந்தியத்தேவனுக்கு விளக்கினது நினைவிருக்கும். பொய்யும் புனை சுருட்டுமே மனிதர்களுக்கு வேலைன்னு வெறுப்புடன் சொன்னபோது எல்லாரையும் சேர்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. சேந்தன் அமுதன் நல்லவன், வைத்தியர் மகன் ரொம்ப நல்லவன், நானும் நல்லவன் தான்னு சொல்லி வம்புக்கு இழுக்கிறான் வல்லவரையன். பலார்னு அரைஞ்ச மாதிரி கேட்குறா, நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதாவது காரணம் இல்லாம நல்லவனா இருக்க முடியாது. இது அவளுடைய கணிப்பு. இதை ஊகிச்சுக்கிட்ட வந்தியத்தேவன், மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக இலங்கைக்கு போறேன், இதை உன்னிடம் சொல்ல விரும்புறேன்னு சொல்ல ஆழம் பார்க்கறான். வேணாம், முக்கியமான ரகசியமான காரியங்களை பெண்களிடம் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? என்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம். இதிலிருந்து ஆண் பெண் 2 பாலரிடமும் அவள் கொண்டிருந்த வெறுப்பு புலப்படுது. சாதாரண பெண்களை பற்றி தான் அப்படி சொல்லுவாங்க, நீ அப்படி இல்லைன்னு அவன் சொன்ன பிறகு தன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆண் இவன்தாங்கிற மன நிறைவை அடையிறா. இதை நாசுக்கா காட்டினார் கல்கி. தொண்டைமானாற்று முகத்வாரத்தில் பொன்னியின் செல்வர் மிக மிக நுட்பமா யாருடைய ஆசைக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன்னு சொன்னதுமே அவளுக்கு இருந்து வந்த நசை விலகிடுது. ஏமாற்றத்துக்கு பதிலா ஏற்றம் பெறுவது தானே மனப்பக்குவம். அருள்மொழிவர்மரை ஒரு வழிகாட்டியா பார்க்க முற்படும் போது அந்த சேனாதிபதி கிழவர் அப்படி பேசிட்டார். போட்டோம். திக்கு திகாந்தங்கள், திக்கு திசை, திகாந்தம் திசை முடியும் இடம், சாண் அகலம். இந்த தொடர்ல சாண் என்பது நீட்டல் அளவீட்டு முறையில ஒண்ணு. கை விரல்களை அகல விரிச்சா சுண்டு விரல் நுனியிலிருந்து கட்டை விரல் நுனி வரை உள்ள நீளம் கைகளின் அகலத்தை பொறுத்து மாறுபடும். குத்து மதிப்பா 9 அங்குலம், அதாவது 23 சென்டிமீட்டர். கப்பலைத்தான் திருடுவாங்க, சாணகல படகை திருடுற அளவுக்கு காலநிலை மோசமா போயிடல. பூங்குழலியின் உள்ள குமுறல் இப்படி வெளிப்படுது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.